இங்க ஒரு ஆடு மேய்க்கிற பார்த்தா பசங்களுக்கு நீச்சல் சொல்லி தரலாம் சொல்லிட்டு இப்போ உடம்புல கயித்தை கட்டி கணத்துல போய் இறக்கி விட்டுறாரு. இப்போ ரெண்டு பசங்களுமே நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும் போது இப்ப ஆடு அடிப்படிச்சு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் இப்போ பாக்கிறதுக்கு போறாரு. இப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் அவங்க அப்பாவுக்கு இப்ப ஹெல்ப் பண்றதுக்காக அவனுமே மேல வந்துடுறான். இப்போ கணத்துல நீச்சல் அடிச்சிட்டு இருக்க பையனுக்கு இப்ப உடம்புல இந்த கயிறு இப்ப கைண்டு இப்ப மூச்சு தண்ணீர் இப்ப அதே இடத்துல இப்ப இறந்துடுறான். இப்ப இதை கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பாவே வந்து இப்ப பாக்குறாரு. இப்ப இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவும் ரொம்ப கதறி அழுகுறாரு. இப்ப பார்த்தா அந்த கணத்துக்கு வெளியே அங்க யாருமே குளிக்க கூடாதுன்னு ஒரு போர்டே இப்ப வச்சிருப்பாங்க. இப்ப இதை படிக்க தெரியாத அவருமே அநியாயமா ஒரு பையனே இப்ப இறந்துடுறாரு. இந்த பையனாச்சும் எப்படியாச்சும் படிக்கணும்னு சொல்லிட்டு அவருமே இப்ப முடிவு பண்றாரு. இப்போ அந்த ஊர்ல சில சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த ஊர்ல படிக்கணும்னு அந்த ஊர் தலைவர் இப்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருப்பாரு. இப்ப இவருமே அந்த ஊர் தலைவர் கிட்ட போயிட்டு என் பையனை எப்படியாச்சும் படிக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த ஊர் தலைவரும் பயங்கரமா இப்ப கோவப்பட்டு பையனை படிக்க வச்சு எனக்கு சரிசமமா ஆக்கலாம்னு பாக்குறாரு சொல்லிட்டு அவருமே இப்போ ஆடு மேய்க்கிற பயங்கரமா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருமே இப்ப அடிச்சதுல கடைசியில இறந்தே போயிடுறாரு. இப்ப இந்த கொலையை மறிக்கிறதுக்காக சாமி அந்த மாதிரி பாடுறாரு. இந்த ஊர் மக்கள் படிக்கிறது கடவுளுக்கே பிடிக்கல, மீறி படிச்சுன்னா தெய்வ குத்தம் ஆயிடும். இப்ப கூட ஒருத்தவன் ரத்தம் காக்கி செத்துருக்கான் பாருன்னு சொல்லிட்டு மக்களையும் படிக்க விடாம சாமி பேர் சொல்லி இப்ப பயமுறுத்தி வச்சிருக்கான்.